Hello students, இந்த வருஷத்துல பப்ளிக் எக்ஸாம் எழுத போற மாணவ மாணவியருக்கு மாஸ்டர் டீம் சார்பாக ஒரு வாழ்த்துக்கள். இந்த எக்ஸாம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு பெரிய குழப்பத்துக்கு இடையில நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்த வருஷம் ஃபுல்லா டிராவல் பண்ணி வந்துட்டோம் அண்ட் ஃபைனலி அந்த டைமும் என்ன ஆயிடுச்சு, நமக்கு வந்துருச்சு. ஸோ எக்ஸாம் கண்டிப்பாக நடக்க போகுது அண்ட் இந்த எக்ஸாமில் என்னென்ன விஷயங்கள் பண்ணணும், என்னென்ன விஷயங்கள் பண்ணக்கூடாது, நம்ம என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த ஃபுல் மார்க் அப்படிங்கிற விஷயம் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணுறோம், டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது எல்லாருக்குமே பொருந்தும். ஸோ 11th 12th அண்ட் இது எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் பொதுவான மேட்டர்ஸ். ஸோ வந்து எல்லாருமே என்ன பண்ணலாம், இதை பார்க்கலாம். ஓகே, ஒரு எக்ஸாமினேஷன் ஹால்குள்ளே நம்ம போகும்போது நம்மக்கிட்ட இருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு தேவையான திங்ஸை நம்ம கொண்டு போகணும். இது ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது, இந்த எக்ஸாமினேஷன் ஹாலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷனுக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது, ரொம்ப ஹரிபரியாக என்ன பண்ணக்கூடாது, சில விஷயங்கள் பண்ணக்கூடாது. அது என்னென்னா பார்த்தோன்னா, அந்த கொஸ்டின் வரும் அதை படிக்கணும், இந்த கொஸ்டின் வரும் இதை படிக்கணும், நம்ம என்ன பண்ணக்கூடாது, இங்கேயும் அங்கேயுமா என்ன பண்ணக்கூடாது, ஜிக்ஸாக்காக போகக்கூடாது. ஸோ ரொம்ப காமாக நம்ம படித்த விஷயங்களை மட்டுமே என்ன பண்ணணும், ஜஸ்ட்டு சிம்பிளாக ரீகால் பண்ணிவிட்டு எக்ஸாமினேஷன் ஹால்குள்ளே போகணும். எக்ஸாமினேஷன் ஹால்குள்ளே போய் உட்கார்ந்ததுக்கப்புறம் நமக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும் அண்ட் இந்த டைமில் யாரை பற்றியும் பாதர் பண்ணாமல் நம்ம ரொம்ப காமாக அமைதியாக உட்காரணும். இது எதுக்காக அப்படின்னா, ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கிற விஷயங்கள் எல்லாம் பிரெயினில் இருக்குது. ஸோ இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், அழகாக செட் பண்ணுறதுக்கான டைமை அதை எடுத்துக்கலாம். அந்த டைமில் நம்ம பக்கத்தில் இருக்க யார்கிட்டையும் எதுவுமே பேசக்கூடாது. அவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம பாதர் பண்ணக்கூடாது. ஸோ இந்த எக்ஸாமினேஷன் ஹால்குள்ளே நம்ம போனோடனே நமக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க, கொஷின் பேப்பர் கொடுப்பாங்க. இது பெல்லெல்லாம் அடிப்பாங்க. அதுக்கு ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு ஃபார்மேட் இருக்கும். ஸோ கொஷின் பேப்பர் கொடுப்பாங்க. இந்த கொஷின் பேப்பரை வாங்கினோடனே அந்த கொஷின் பேப்பரில் ரெஜிஸ்டர் நம்பர் மட்டும்தான் எழுதணும். வேறு எதுவும் அந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடாது. நம்ம ஏதாவது சைடில் கேல்குலேஷன் பண்ணி பார்க்கணுனாலும் அது ஆன்சர் ஸ்கிரிப்டோட சைடில் தான் பண்ணணுமே தவிர, கொஸ்டின் பேப்பரில் எந்த காரணத்தை கொண்டும் ரெஜிஸ்டர் நம்பர் தவிர வேறு எதுவுமே இருக்கக்கூடாது. இப்போ கொஸ்டின் பேப்பரை ரீட் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்க்கணும். ஒரு 10 நிமிஷம் டைம் கொஸ்டின் பேப்பர் ரீட் பண்ண தராங்க அப்படின்னா அந்த 10 நிமிஷம் டைமை நம்ம என்ன பண்ணணும், ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா அந்த 10 நிமிஷத்தில் தான் என்னென்ன கொஸ்டின்ஸை நம்ம அட்டன் பண்ண போகிறோம், எதை விட போகிறோம் அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ண போகிறோம். நிறைய விஷயங்கள் நம்ம படிச்சிருக்கிறோம், நிறைய விஷயங்கள் இன்னும் படிச்சுட்டு இருப்பீங்க. இதெல்லாம் எக்ஸாமினேஷன் ஹால்குள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு அந்த 10 நிமிஷத்துக்குள்ளே தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், டிசைட் பண்ண போகிறோம் எந்த கொஷின்ஸை நம்ம அட்டன் பண்ணணும், எதை விடணும் அப்படிங்கிறது. ஸோ அந்த 10 நிமிஷம் ரொம்பவே முக்கியமான டைம் ஒரு எக்ஸாமினேஷனுக்கு. இந்த கொஷின் பேப்பர் ரீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நமக்கு ஆன்சர் ஸ்கிரிப்ட் தருவாங்க. இந்த ஆன்சர் ஸ்கிரிப்ட்டு டாப் ஷீட் இருக்கும். அந்த டாப் ஷீட்டு கீழே ஃப்ரண்ட் ஷீட்னு ஒன்று இருக்கும். அப்புறம் ஒரு புக்லெட் இருக்கும். இதெல்லாம் சேர்த்து ஸ்டிச் பண்ணி ஒரே புக்லெட்டாக அவங்கக்கிட்ட கொடுப்பாங்க. அங்கே உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபர்னிஷ் ஆகிருக்கும். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக அப்படிங்கிறத செக் பண்ணுவீங்க. செக் பண்ணிவிட்டு அங்கே உங்களோட சிக்னேச்சர் போடுறதுக்கு இடம் இருக்கும். அந்த ஹால் சூப்பர்வைசர் சொன்ன மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், இதை பண்ணணும். ஸோ இதை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், எழுத ஸ்டார்ட் பண்ணலாம். ஒவ்வொரு ½ அன் ஹவர் ஒன்ஸ் என்ன ஆகிட்டு இருக்கும் அப்படின்னா பெல் ரேங் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஜட்ஜ் பண்ணிக்கலாம் நம்மளோட டைம். பொதுவாக இந்த மாதிரி எக்ஸாமினேஷன் ஹாலுக்கு தேவையில்லாமல் வாட்ச் எடுத்துகிட்டு போகக்கூடாது. அப்படி வாட்ச் எடுத்துகிட்டு போகிறது இப்போ என்னது, ப்ராஹிபிட்டட். ஸோ நம்ம என்ன பண்ண வேண்டாம், இந்த பெல்லை வச்சு தான் நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம், ஓகே நம்ம இத்தனை டைம் என்ன இருக்கும் முடிச்சுக்கிறோம் அப்படிங்கிறத கேதர் பண்ணிக்க போகிறோம். ஸோ நிறைய விஷயங்கள் படிச்சிருப்போம், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுட்டு போயிருப்போம். இப்போ இதெல்லாம் இந்த 3 ஹவர்ஸ்க்குள்ளே ப்ரெசென்ட் பண்ண போகிறோம். இந்த 3 ஹவர் ப்ரெசன்டேஷனில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம எப்படி எழுதுகிறோம் அதுதான். இதில் 2 விஷயம் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். ஒன்று என்ன அப்படின்னா, நம்ம பேப்பரில் ஒரு பேப்பரை திருத்துறவங்க என்னெல்லாம் எதிர்பார்ப்பாங்களோ அதெல்லாம் என்ன இருக்கணும், ஹைலைட்டடாக இருக்கணும். இது ஃபஸ்ட் விஷயம். அந்த பேப்பரில் அவங்க தேடுற விஷயத்த உள்ளே தேட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன ஆகிடும், மார்க் வெளியே போய்டும். ஸோ நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன, நம்ம பேப்பரில் ஒரு பேப்பர் திருத்துறவங்களுக்கு என்ன கீ பாயிண்ட் தேவையோ அதை நம்ம என்ன பண்ணிடணும், ஃப்ரெண்டில் ஹைலைட் பண்ணி காமிச்சிடணும். அவங்கள எக்காரணத்தை கொண்டும் பேப்பரை என்ன பண்ணக்கூடாது, ரீட் பண்ண விடக்கூடாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், என்னென்ன பாயிண்ட்ஸ் கீ பாயிண்ட்ஸோ அதெல்லாம் எழுதி அந்த கீ பாயிண்ட் எல்லாம் என்ன பண்ணிடணும், பென்சிலால் அண்டர்லைன் பண்ணிடணும். ஏன் அப்படின்னா, இப்போ நம்மக்கிட்ட 2 கலர்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நம்ம ப்ளூ பிளாக் மாற்றி எழுதலாம். இப்படி ப்ளூ பிளாக் மாற்றி எழுதும்போது ரொம்ப ஹைலைட்டடாக இருக்கும். பட் இப்போது ஏதாவது ஒரு கலர் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ நம்ம பென்சில் வச்சு என்ன பண்ணிடலாம், என்னென்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸும் ஜஸ்ட் அதை மட்டும் என்ன பண்ணிடலாம், அண்டர்லைன் பண்ணிடலாம். ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம எழுதுகிற கண்டென்ட் தப்பாகவே இருந்தாலும் அங்கே என்ன இருக்கணும், அது நீட்டாக இருக்கணும். ஸோ நம்ம ஏதாவது உளர்த்தி வைக்கிறோம் அப்படின்னா கூட
அதாவது அன்னெசரி கண்டென்ட்டே அங்கே என்ன ஆகுது வருது அப்படின்னா கூட அது என்னவாக இருக்கணும், ஓரளவுக்கு நீட்டாக இருந்ததுன்னா அதுக்கு ஒரு 1 மார்க் கிடைக்கிறதுக்கான சான்ஸும் நமக்கு இருக்கும். ஸோ ஒரு எக்ஸாமினேஷன் பேப்பரில் இந்த ரெண்டும் ரொம்பவே மஸ்ட். ஓகே, இப்போது தமிழ் இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன ஆகிடும், நமக்கு லைன் போட்ட பேப்பர் ரூல்டு பேப்பர் தருவாங்க, மற்ற சப்ஜெக்ட்ஸ்க்கு அன்ரூல்டு பேப்பர் இருக்கும். ஓகே, இப்போ தமிழ் இங்கிலீஷ் பெரிய அளவில் ப்ரெசன்டேஷன் உங்களுக்கு நல்லாவே தெரியும், எவ்வளோ நீட்டாக எழுதுறீங்களோ அந்த அளவுக்கு என்ன கிடைக்கும், உங்களுக்கு மார்க்ஸ் கிடைக்கும். அண்ட் மற்ற சப்ஜெக்ட்ஸ் பேப்பர்ஸ் எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ ஒரு பேப்பர் நம்ம எடுத்துக்கிறோம், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஃபிசிக்ஸோ கெமிஸ்ட்ரி பேப்பரோ நம்ம எடுத்துக்கிறோம். இது 70 மார்க் பேப்பர், கரெக்டாக? இங்கே 15 1 மார்க்ஸ் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு இந்த 1 மார்க்ஸை ஃபஸ்ட்டு எழுதுறதுக்கு ட்ரை பண்ணணும். அப்படி தெரியல அப்படின்னா நம்பர்ஸை போட்டுட்டு என்ன பண்ணிடணும், போயிடணும். பேப்பர் எப்போவுமே இந்த நம்பர்ஸை மாற்றி மாற்றி எழுதுகிறோம் அப்படின்னா கொஞ்சம் என்ன இருக்கும், டிஃபிகல்ட்டாக இருக்கும் திருத்துறவங்களுக்கு. இதனால் வரிசை எழுதுறது ரொம்பவே அட்வைசபிள். இல்லை அப்படின்னா நீங்கள் ரிவர்ஸில் எழுதணும். எப்படின்னா 5 மார்க் எழுதி முடிக்கணும், அப்புறம் 3 மார்க் எழுதணும், அப்புறம் 2 மார்க் எழுதணும், அப்புறம் 1 மார்க் எழுதணும். இப்படி ஒரே ஆர்டரில் எழுதுனீங்க அப்படின்னா அது பேப்பர் திருத்துறவங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்படி பேப்பர் திருத்துறவங்களுக்கு கொஞ்சம் ஈஸி பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா மார்க் உங்களுக்கு என்ன ஆகிடும், ஈஸியான ஆகிட்டு இருக்கும், அங்கே ஸ்கோரிங் ஆகிட்டு இருக்கும். இந்த பேப்பர் திருத்துறவங்களும் அந்த டைமில் நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே ஒன்று அங்கே ஒன்றுமா எழுதி எழுதி ஜிக்ஸாக்காக போக வச்சிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் என்ன ஆகும், ஒரு மாதிரி என்ன இருக்கும், டென்ஷன் இருக்கும். ஸோ இதனால் நமக்கு என்ன ஆகும், ஒரு 4.5 கிடைக்கிற இடத்துல என்ன ஆகிடும், 4 ஆகிடும், 3.5 கிடைக்கிற இடத்துல 3 ஆகிடும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா 10 கொஸ்டினுக்கு இப்படி மார்க் போச்சுன்னா 5 மார்க் டோட்டலில் போயிடும். அதை நம்ம ரீவேல்யூஷனில் போட்டு 2வது எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம். பட் என்னதான் இருந்தாலும் இந்த ரிசல்ட் வரும்போது தான் நமக்கு என்ன ஆகும், மார்க் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம ரீவேல்யூஷன் போட்டதுக்கப்புறம் 10 மார்க் 15 மார்க் கூட நம்ம யார்கிட்டையும் போய் என்ன பண்ண முடியாது, சொல்லவும் முடியாது. ஸோ மார்க்கை ஸ்கோர் பண்ணுறதுக்கு ப்ரெசன்டேஷன் ரொம்ப முக்கியம். சரியா? சரி, இப்போ 1 மார்க் எழுதும்போது நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா அங்கே ஆப்ஷனும் இருக்கணும், ஆன்சரும் இருக்கணும். ஸோ ஆப்ஷனும் ஆன்சரும் கண்டிப்பாக என்ன இருக்கணும், மென்ஷன் ஆகிருக்கணும். கீழே அவங்களுக்கு ஆப்ஷன் வித் ஆன்சர்ஸ் தான் இருக்கும். ஸோ இந்த ரெண்டையுமே என்ன பண்ணணும், மஸ்ட்டாக நம்ம என்ன பண்ணணும், ப்ரெசென்ட் பண்ணணும். தென் ஒரு பேஜில் அதிகபட்சமாக 2 2 மார்க் எழுதலாம். ஒரு பேஜில் அதிகபட்சமாக 2 2 மார்க் எழுதலாம். இந்த பேஜோட டாப்லையும் இந்த பேஜோட பாட்டம்லையும் நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் இடம் விட்டு தான் எழுதணும். தேவையில்லாமல் என்ன பண்ணக்கூடாது, ரொம்ப மேலே தூக்கி எழுதக்கூடாது. அதே மாதிரி தேவையில்லாமல் ரொம்ப லாஸ்ட் லைன் வரைக்கும் என்ன பண்ணக்கூடாது, கொண்டு போகக்கூடாது. ஒரு கொஸ்டின் எழுதும் போது கண்டிப்பாக அங்கே என்ன இருக்கணும் அப்படின்னா கொஸ்டின் நம்பர் இருக்கணும். அதோட சப்டிவிஷனாக இருந்தால் சப்டிவிஷன் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஸோ இது 2 மார்க் எழுதுறதுக்கான பேட்டர்ன். இதுவே 3 மார்க்கை நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறோம் அப்படின்னா பெரிய கொஸ்டின் இருந்தால் ஒரு பக்கத்தில் 1 எழுதலாம், அல்லது சின்ன கொஷின்ஸாக இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு பக்கத்துக்கு 2 வச்சு ப்ரெசென்ட் பண்ணலாம். இப்படி 3 மார்க்கை முடிச்சதுக்கப்புறம் 5 மார்க் எழுதுங்க. இந்த 2 மார்க் 3 மார்க் அப்படிங்கிற ஏரியாவில் கண்டிப்பாக என்ன இருக்கும், கம்பல்சரி கொஷின்ஸ் இருக்கும். ஸோ கம்பல்சரி கொஷின் கண்டிப்பாக அட்டன் பண்ணணும். நம்ம ஸ்கூல் லெவல் எக்ஸாமினேஷனில் இதெல்லாம் கன்சிடரே பண்ண மாட்டோம். நம்ம என்ன 6 கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஏதாவது 6 பிடிச்சி எழுதுவோம். ஸ்டாஃபும் பெருசாக கண்டுக்காமல் என்ன பண்ணுவாங்க, மார்க் கொடுப்பாங்க. பட் பப்ளிக் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த கம்பல்சரி கொஷின் எழுதியிருக்கிறாங்களா எழுதலையா அப்படிங்கிறத ஜட்ஜ் பண்ணுவாங்க. இப்படி எழுதலை அப்படின்னா அதுக்கு பதிலாக நம்ம வேறு ஏதாவது கொஸ்டின் எழுதியிருந்தோம்னா அந்த கொஸ்டின் என்ன ஆகிடும், ஸ்ட்ரைக் அவுட் ஆகிடும். ஸோ அந்த கொஸ்டின் எதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணலாம் அப்படிங்கிறது அந்த திருத்துறவங்களை பொறுத்தது. நம்ம ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க் கொஸ்டினுக்கு 1 மார்க் கிடச்சிருக்கும். அந்த கொஸ்டினை விட்டுட்டு என்ன பண்ணுவாங்க, 2 மார்க் ஃபுல்லாக எடுக்கிற அந்த கொஸ்டினை என்ன பண்ணிடுவாங்க, வெட்டி விட்டுருவாங்க. ஸோ இந்த கம்பல்சரி கொஷின் ரொம்ப முக்கியம், அதை கண்டிப்பாக அட்டன் பண்ணணும். ஓகேவா? சரி, 5 மார்க் எழுதும்போது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஏபி பேட்டர்ன் வரும். அதாவது நமக்கு எய்தர் ஆர் சாய்ஸ். அப்போ ஏ எழுதி முடித்தோம் அப்படின்னா அந்த ஏல சப்டிவிஷன் இருக்குது அப்படின்னா A1 ஏல நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கணும், மென்ஷன் பண்ணிக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன ஒரு 35 கொஸ்டின்ஸ் வைங்களேன், 35th கொஸ்டின். இந்த 35th கொஸ்டினில் ஏல சப்டிவிஷன் 1 சப்டிவிஷன் 2 இருக்குது. இதை நம்ம என்ன பண்ணுவோம், மார்ஜினுக்கு வெளியே போடுவோம். கரெக்டாக 35 ஏயை நம்ம மார்ஜினுக்கு வெளியே போட்டுருவோம். சப்டிவிஷன் 1 சப்டிவிஷன் 2 இப்படி போட்டு நம்ம என்ன பண்ணணும், மார்ஜினுக்குள்ளே போட்டு கரெக்டாக எழுதி முடிக்கணும். ஒரு 5 மார்க்கில் கண்டிப்பாக 5 கீ பாயிண்ட் என்ன இருக்கணும், ஹைலைட் ஆகிருக்கணும். ஓகேவா? 5 கீ பாயிண்ட் கண்டிப்பாக என்ன இருக்கணும், ஹைலைட் ஆகிருக்கணும். இப்போ சில நேரங்களில் ஏதாவது ஒரு எனி 5 அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இந்த எனி 5 எனி 3 இந்த மாதிரிலாம் கேட்டாச்சுன்னா அப்படின்னா ஒரு பாயிண்ட் அல்லது 2 பாயிண்ட் அடிஷ்னலாக எழுதுங்க. ஏன் அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு பாயிண்ட்டை தப்பு பண்ணியிருந்தா கூட அதை விட்டுட்டு என்ன பண்ணுவாங்க, இன்னொரு பாயிண்ட்டை திருத்தி நமக்கு மார்க் தருவாங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரிக்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணும்போது நம்மளால் என்ன பண்ண முடியும், ஸ்கோர் பண்ண முடியும். நம்ம என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் நம்ம என்ன ஃப்ராட் வேலை உள்ளே பார்த்துருந்தாலும் பேப்பரை திருத்தும் போது கண்டிப்பாக என்ன பண்ணிடுவாங்க, கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரி எந்த இதுலேயுமே என்ன பண்ணாதீங்க, தயவு செய்து இன்வால்வ் ஆகாதீங்க.
நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணுங்கள். படித்ததை குழப்பம் இல்லாமல் கான்ஃபிடெண்ட்டாக ப்ரெசென்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். தென் ப்ராப்ளம்ஸ் வேறு வழியே இல்லை அப்படின்னா, ப்ராப்ளமை கண்டிப்பாக அட்டன் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குது அப்படின்னா, அந்த ப்ராப்ளமில் கிவன் எடுத்து எழுதுங்க. அண்ட் அந்த லெசனில் ரிலேட்டட் ஃபார்முலாஸை கொஞ்சம் திங்க் பண்ணி பார்த்து அட்லீஸ்ட் அந்த ஃபார்முலாவாவது எழுத ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்படி ஃபார்முலா எழுதுறதுனால அந்த ஃபார்முலாக்குள்ளே என்ன ஆகிடும், எப்போவுமே அந்த ப்ராப்ளம்ஸ்க்கு அந்த ஃபார்முலா இருக்குல்ல, இந்த ஃபார்முலாக்கு என்ன இருக்கும், 1 மார்க் இருக்கும். அட்லீஸ்ட் அந்த 1 மார்க்காவது நமக்கு கிடைக்கும். இதுவே கொஞ்சம் மூளை இருந்தது அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடலாம், ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணி வச்சு அந்த செகண்ட் மார்க்கே நம்ம என்ன பண்ணிடலாம், ஸ்கோர் பண்ணிடலாம். இதெல்லாம் நம்ம தான் என்ன பண்ண முடியும், டிசைட் பண்ண முடியும். ஸோ ஒரு லெசன் படிக்கும் போதே இந்த லெசனில் இந்த ஃபார்முலா, இது இந்த கான்செப்ட் இந்த ஃபார்முலா அப்படிங்கிற மாதிரி ஒரு கீ நோட் வேணால் எடுத்து வச்சுக்கோங்க. இது ரொம்பவே உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஹெல்ப் பண்ணும். சில டைமில் என்ன பண்ணிடுவாங்க, கம்பல்சரி கொஸ்டினில் வேணுக்குனே இருக்கும், ப்ராப்ளம்ஸ் போய் இருக்கும். அப்போ அதை அட்டன் பண்ணாமல் நம்ம போக முடியாது. நமக்கு தெரியல அப்படின்னா மொத்தமாக 3 மார்க் போயிடும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக அட்லீஸ்ட் அந்த ஃபார்முலா மட்டுமாவது ப்ரெசென்ட் பண்ணோம் அப்படின்னா அதில் நமக்கு என்ன ஆகும், 1 மார்க் கிடைக்கும். ஒரு பேப்பரில் எப்போவுமே என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, லாஸ்ட் இப்போ இதுதான் பேப்பர் அப்படின்னா இந்த இடத்துல வந்து என்ன பண்ணக்கூடாது, கொஸ்டின் நம்பரை போட்டுட்டு இங்கே எழுதி ஒரு லைன் எழுதிட்டு அடுத்த லைன் என்ன பண்ணாதீங்க, நெக்ஸ்ட் பேஜுக்கு கொண்டு போகாதீங்க. இதை என்ன பண்ணிடலாம், இந்த இடத்த விட்டுட்டு அடுத்த பேஜில் டாப்பில் நம்ம என்ன பண்ணிடலாம், 34ன்னு போட்டு அங்கே என்ன பண்ணிக்கலாம், ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 3 மணி நேரம் எக்ஸாம், லாஸ்ட் மினிட் வரைக்கும் கண்டிப்பாக என்ன பண்ணக்கூடாது, எழுதக்கூடாது. ஸோ 2 hours 45 minutes கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முயற்சி செய்யுங்க. அண்ட் இந்த லாஸ்ட் 15 minutes நீங்கள் என்ன செக் பண்ணணும் அப்படின்னா, எல்லா கொஸ்டின் நம்பரும் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கீங்களா, எல்லா கொஸ்டின் நம்பரும் கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருக்கிறீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணணும். 1 மார்க் ஆப்ஷனும் ஆன்சரும் கரெக்டாக அப்படிங்கிறத செக் பண்ணணும். ஒரு கொஸ்டின் முடிஞ்சோன்னா கண்டிப்பாக என்ன பண்ணிடுங்க, லைன் போட்டு முடிச்சிடுங்க, ஒரு சிங்கிள் லைன் போட்டுடுங்க. ஓகேவா? எக்ஸாம் பேப்பர் கடைசியில் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், டபுள் லைன் போடுங்க. அப்போ திருத்துறவங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியும், என்ன ஓகே இதோட முடியுது. அண்ட் இதுக்கப்புறம் நம்ம 2 பேஜ் 3 பேஜ் இடத்த விட்டுட்டு அப்புறம் நம்ம எழுதியிருந்தோம் அப்படின்னா இடையில இருக்கிற பேப்பர்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணணும், கட் பண்ணணும். இந்த மாதிரி தப்பாக பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் இங்கே முடிச்சிருப்பீங்க, இந்த இடத்துல என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா DGE/HSC அப்படின்னு ஒரு சீல் என்ன பண்ணுவாங்க, போட்டுருவாங்க. இந்த சீல் எது வரைக்கும் இருக்குதோ அது வரைக்கும் தான் வேல்யூவேட் பண்ணுவாங்க. இந்த சீலுக்கு அப்புறம் ஒரு 4 பேப்பர் நீங்கள் இடம் விட்டுட்டு 5வது பேப்பரில் ஒரு கொஸ்டின் எழுதிருந்தீங்க அப்படின்னா அது வேல்யூவேஷனுக்கு எடுத்துக்க மாட்டாங்க. சரியா? அதனால தேவையில்லாமல் என்ன பண்ணக்கூடாது, இடையில பேப்பர்ஸ் விடக்கூடாது. ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம கட் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா, இப்போ இது நான் தப்பாக எழுதிட்டேன், இதை நான் கட் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஜஸ்ட் இவ்வளோ பண்ணால் போதும். இதை என்ன பண்ணக்கூடாது, இந்த மாதிரி போட்டு என்ன பண்ணக்கூடாது, அடித்து அந்த பேப்பரை என்ன பண்ணக்கூடாது, நாசம் பண்ணக்கூடாது. ஸோ பெலிக்கன்ஸ் தயவு செய்து யூஸ் பண்ணாதீங்க. பெலிக்கன் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகிடும் அப்படின்னா, கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் நீங்கள் எழுதியிருக்கிறதும் தெரியும், பெலிக்கன் போட்டு அதுக்கு மேலே எழுதிருக்க ரெண்டுமே தெரியும். ஸோ பெலிக்கன் ஒயிட்னஸ் யூஸ் பண்ணாதீங்க. தப்பாயிடுச்சு அப்படின்னா ஜஸ்ட் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு அடுத்த எழுதிக்கலாம். சரியா? அது பெருசாக ப்ரெசன்டேஷனை என்ன ஆகாது, பாதிக்காது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நல்ல பிரைட்டான இங்க் பென் வச்சு எழுதுங்க. இல்லை எனக்கு இங்க் பெனில் எழுத பிடிக்காது அப்படின்னா அட்லீஸ்ட் ஜெல் பென்னாவது யூஸ் பண்ணுங்கள். இந்த லெட் பென் யூஸ் பண்ணால் அப்படின்னா என்ன ஆகிடும்னா உங்களோட ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப சின்னதாக இருக்கும். அண்ட் இந்த ஹேண்ட் ரைட்டிங் இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அது ப்ரெசன்டேஷனில் நமக்கு என்ன ஆகும், பேப்பரோட ப்ரெசன்டேஷனை ரொம்பவே பாதிக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நல்ல பிரைட்டான இங்க் கலர்ஸ் வச்சு என்ன பண்ணுங்கள், எழுதுங்க. எல்லாருமே ப்ளூ கலர் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ ப்ளூ கலர் யூஸ் பண்ணி அழகாக எழுதுங்க. டயக்ராம்ஸ் வரையும் போது கண்டிப்பாக பென்சிலில் தான் வரையணும். இந்த டயக்ராமில் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியிருக்கணும். என்ன மென்ஷன் பண்ணியிருக்கணும், பார்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக என்ன பண்ணியிருக்கணும், மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஒரு ஃபார்முலாவை டிரைவ் பண்ணி கொண்டு வரீங்க அப்படின்னா அந்த ஃபார்முலா முடிஞ்சோன்னா அந்த ஃபார்முலாவில் இன்வால்வ் ஆகிற டேர்ம்ஸ் எல்லாம் கண்டிப்பாக எக்ஸ்பேண்ட் பண்ணி காமிச்சிருக்கணும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் படிச்சிருக்கிற அதே கொஸ்டினுக்கு உங்களால் என்ன பண்ண முடியும், ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ லாஸ்ட் மினிட்டில் தேவையில்லாமல் டென்ஷன் ஆகிட்டு மார்க்கை லூஸ் பண்ணிடாதீங்க. மாஸ்டர் ஆப்பை கண்டிப்பாக என்ன பண்ணிகிட்டே இருங்க, ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க அன்டில் த எக்ஸாம்ஸ் கெட்டிங் ஓவர். ஸோ மாஸ்டரோட அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கும். அண்ட் இந்த அப்டேட்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பப்ளிக் எக்ஸாமினேஷனில் நீங்கள் என்ன பண்ணலாம், சென்டம் ஸ்கோர் பண்ணலாம்.